Hi friends, welcome to our channel BHARBIS KITCHEN. நான் உங்க பாரதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு vlog தாங்க. சோ இது வந்து ஆல்ரெடி நான் வந்து இந்த village vlog வந்து நான் போட்டுருக்கேன். எங்க மாமா வீட்ல ஊர்ல சமையல் பண்ணி போட்டுருக்கோம். நாங்கள் வில்லேஜ் ஸ்டைல் குக்கிங் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஐகார்டு வந்து அந்த லிங்க் வந்து நான் ஐகார்டில் மேலே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றின வீடியோ தாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து எப்படி நாட்டுக்கோழி வளர்க்குறாங்கன்றதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை எப்படி இருக்குன்றதை நான் காமிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் பாபிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இதுதாங்க அந்த கோழி. அது வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு பொரிச்சிருக்குங்க அழகாக. ஸோ அடைக்காத்து 21 நாள் ஆச்சுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 21 to 22 டேஸில் வந்து அந்த முட்டை வந்து அது அடைக்காத்து குஞ்சு பொரிக்கும். ஸோ மொத்தம் 18 முட்டைங்க வந்து அதுக்கு குஞ்சு பொரிக்க வச்சுருக்காங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாம் குஞ்சு பொரிச்சிருக்கு. இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக் வந்திருக்கு. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் மீதி ஒரு 4 முட்டை இருக்குங்க. இன்னொரு முட்டை வந்து வரத்துக்கு ரெடியாக இருக்குது. ஆக்சுவலாக இது பாருங்கள். இப்போது இது குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் இது எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து அந்த கூண்டில் வச்சுருக்கோங்க. அவங்களுக்கான ஒரு வீடு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் கோழி குஞ்சுங்களாம் எவ்வளோ அழகாக சாப்பிட்ருக்கு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த அவங்களுக்குலாம் வந்து ரவை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பெரிய அம்மா கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது அழகாக எடுத்து சாப்பிடும். ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா அடைக்காக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அன்னக்குடியில் ஆற்று மணல் கொட்டி வச்சுருக்காங்க. அதில் தான் அந்த 21 டேஸ் வந்து அந்த முட்டைகளை வச்சு அந்த கோழி அதில் வச்சு அடைக்காக்க வைப்பாங்க. ஸோ அந்த அன்னக்கூடை மேலே ஒரு அன்னக்கூடையை கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி மூடி வச்சுருவாங்க. ஸோ இது வந்து அடுப்பு கறிங்க. இது வந்து ஆணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகா, இந்த இரும்பு ஆக்சுவலாக இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா அந்த கோழியோட மேலே வந்து எந்த இன்ஃபெக்ஷன் பெயின் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான் இதை போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடு பாருங்கள், இது இவங்களாவே ரெடி பண்ணது. எங்கள் அண்ணனும் என் தம்பியும் சேர்ந்து ரெடி பண்ணாங்க. ஸோ அங்கே ஊரில் வந்து எங்கள் மாமா பொண்ணு எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவங்களே இதை ரெடி பண்ணது வீட்டில். ஸோ அவங்க ரூம் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக 2 கோழி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து முட்டை இடுறது. இப்போ தான் ஒன்று டெய்லி இது முட்டையிடும். ஸோ இது தனியாக இருக்குது. இன்னொரு ரேக்கில் தான் வந்து நம்ம கோழி குஞ்சுங்களோட அவங்க அம்மா இருக்காங்க அங்கே. இப்போ பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. தண்ணி குடிச்சிக்கிட்டு இது பாருங்கள். இதுதான் வந்து இந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை. அது கலரே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம இங்கே சிட்டி சைடு நம்மளுக்கு நிறைய ஏமாத்துறாங்க. ஸோ இது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன முட்டைன்னு வந்து எப்படி அதாவது அது குஞ்சு பொரிக்காத முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி வச்சு நம்ம பார்த்தோன்னா அதில் தெரியும். அழுகி போயிடுச்சு பக்காடா தெரிஞ்சா அழுகி போயிடுச்சு. அழுகி போயிடுச்சு முட்டை. அவள் தான் இது பொரிக்காது இந்த முட்டை. சரிதா செத்துருக்குமா குஞ்சு? உருவாவே இல்லை, கருவே அது.
ஸோ அந்த கெட்டுப்போன முட்டையை, அதாவது உருவாகாத முட்டையை வந்து பள்ளம் தோண்டி எங்கள் அண்ணா வந்து மூடி வச்சிட்ருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து அது இருந்திருந்தால் ஒரு 2 கோழி குஞ்சாக வந்திருக்கும். ஸோ அதை தூக்கி போட மனசு அவங்களுக்கு வரல. ஸோ அதனால் அதை வந்து ஒரு பள்ளம் தோண்டி அதில் மூடிட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இவர் தாங்க அந்த கோழி குஞ்சுங்களோட அப்பா. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கெத்தாக சுற்றிட்டுருக்காங்கன்னு. அங்கே சுற்றி நிறைய இடம் இருக்கிறதுனால அவங்க இயற்கையாக அவங்களோட சாப்பாடை அவங்களே எடுத்துக்கிறாங்க. சுற்றி நல்லா சுதந்திரமாக சுற்றிட்டுருக்காங்க. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோழி காமிச்சிடுங்க, அது வந்து முட்டையிட்டுருக்கு. ஸோ அது இப்போ பாருங்கள், இது பாருங்கள் அந்த முட்டை தான் அது. இப்போ அது முட்டையிட்டுருக்கு. அது இந்த கோழியோட முட்டை தாங்க அது. பாருங்க எப்படி உட்காந்துட்டு இருக்கு பாருங்க. அழகா தண்ணி குடிக்கிறதுப்பா. பார்த்தீங்கன்னா 18 முட்டை வந்து அவியத்தில் வச்சோம். அதில் பார்த்தீங்கன்னா 16 முட்டை பொரிச்சிருச்சு. 2 முட்டை வந்து அழுவி போயிடுச்சு, குஞ்சு பொரிக்கல. ஸோ இதுதான் பாருங்கள் ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை. அதோட கலரே பாருங்கள் எப்படி ஒரு மாதிரி பழுப்பு நிறத்தில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பார்பிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ அதை என்னோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்